புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் எவை? சி. மெகல்லானிக் கிளவுட்ஸ். சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிலையில் எத்தனை சதவிகிதம் உள்ளது? டி. 99.8%. சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் SOL என்ற டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. டி. லத்தீன். கீழ்கண்டவற்றில் புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? வெள்ளி, செவ்வாய், புதன், புவி. டி. அனைத்தும். கீழ்கண்டவற்றுள் வளிமக் கோள்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? 1 சனி, 2 யுரேனஸ், 3 வியாழன், 4 நெப்டியூன், 5 புளூட்டோ. டி. 1, 2, 3, 4. சிறுகோள் மண்டலம் எந்த கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது? சி. செவ்வாய், வியாழன். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? சி. வெள்ளி. சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி எத்தனையாவது பெரிய கோளாகும்? சி. 5. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? சி. புவி. செவ்வாயின் மேற்பரப்பில் இவை உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. டி. இரும்பு ஆக்சைடு. இஸ்ரோ செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக எந்த நாளன்று மங்கள்யான் எனப்படும் மின்கலத்தை அனுப்பியது? சி. 24/9/2014. ரோமானியர்களின் முதன்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? டி. வியாழன். சூரிய குடும்பத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கோள் எது? பி. சனி. யுரேனஸ் எந்த வாயுவின் காரணமாக பச்சை நிறமாக தோன்றுகிறது? டி. மீத்தேன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை எவ்வாறு அழைக்கின்றோம்? பி. விண்கற்கள். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன? சி. ஒளிர்வு வட்டம். வட அரைக்கோளத்தின் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள்? பி. ஜூன் 21. குளிர்கால கதிர் திருப்பம் நடைபெறும் நாள் மற்றும் மாதம் எது? டி. டிசம்பர் 22. தவறான இணையை தேர்ந்தெடு. துணைக்கோள்களின் எண்ணிக்கை? பி. சனி 63. உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்டின் உயரம்? சி. 8848.48 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 11. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு டேஷ் எனப்படும்? பி. பீடபூமி. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி டேஷ் பாறைகளால் ஆனது? சி. கிரானைட். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் எந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டவை? டி. காவேரி, வைகை. யாங்சி சமவெளி எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? சி. திபெத் பீடபூமி. பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியவை எவை? பி. ஆற்றுச் சமவெளிகள்.
புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 கொண்டுள்ள கடல் எது? சி. பசிபிக் பெருங்கடல். கடலின் ஆழத்தை எந்த குறியீட்டால் குறிப்பிட வேண்டும்? பி. மீட்டர். பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சி. பசிபிக் நெருப்பு வளையம். அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த ஆங்கில எழுத்து வடிவத்தை போன்று உள்ளது? டி. எஸ். அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் எந்த நீர்ச்சந்தி இணைக்கிறது? ஏ. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் எந்த நீர்ச்சந்தி இணைக்கிறது? சி. மலாக்கா நீர்ச்சந்தி. அதிக மழை பெறும் பகுதியான மவுன்சிராம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. மேகாலயா. ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது? சி. ஜெய்சால்மார். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? டி. குடும்பம். இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? பி. இந்தி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? சி. 22. எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? பி. 2004. பண்பாடு என்ற சொல்லானது கீழ்க்கண்ட எவற்றை குறிக்கிறது? பி. சமூக பழக்க வழக்கங்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை? டி. 28,8. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? டி. 75%. கீழ்க்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை? டி. கர்நாடக இசை.